அடுத்து 9வது கணக்கு. 84 ஆட்கள் ஒரு நாளில் 6 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் வேலையை முடித்து ரூபாய் 2100 ஊதியமாக பெறுகின்றனர். 84 பேர் 6 மணி நேரம், ஒரு நாளில் 6 மணி நேரம் வேலை செஞ்சு 15 நாளில் எவ்வளோ ஒரு வேலையை முடிச்சு ஸோ 2100 ஊதியம் கிடைக்குது. அதே வேலையை 90 ஆட்கள் 90 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 12 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஊதியம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க இங்கே ஸோ அதுதாங்க பாருங்க, மணி நேரம் வேலை செய்து 12 நாட்களில் முடித்தால் எவ்வளவு ஊதியமாக பெறுவார். இப்போங்க ஆட்கள் 1, மணி 1, நாள் 1 பை வேலை 1. ஸோ ஆள் வந்து 84, 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு, 15 நாட்கள் மொத்தம் வேலை செய்கிறாங்க. பை வேலை வந்து இவங்க ஊதியமாக கிடைக்குது இல்லை, அதை தான் நம்ம வேலைன்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ ஊதியம் வந்து 2100. அதேமாதிரி 90 பேர் வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு 12 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ வேலை 2, அதுதான் ஊதியம். ரெண்டாவது இதுக்கு பேர் வந்து ஊதியம். இப்போ நமக்கு வேலை 2 தான் வேணும், அதான் ஊதியம் வேண்டும். அதை குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இந்த 2100 வகுத்துல இருக்குது அந்த மாதிரி பெருக்கல் ஆகிடும். இந்த 3 அப்படியே பெருக்கில் வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த 6க்கும் 12 அடிக்கலாம், 2 முறை வரும் இல்லைங்களா? அப்புறம் இந்த 15க்கு இதுக்கு 6 இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 2க்கும் இதுக்கு அடிச்சோம்னா 42. அடுத்தது மீதி இருக்கிறத கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான். மீதி இருக்கிறத இந்த 8, 6 இருக்கு, இது ரெண்டுத்தையும் பெருக்கலாம், 7 வரும். இந்த 7க்கு இதுக்கு பிறகுனா 300 வரும். ஸோ 300 8 3 24, அப்போ 2400. ஸோ ரெண்டாவது அவங்க கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஊதியம் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வேலை என்பது அவர்களின் ஊதியமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 10வது கணக்கு. 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தண்ணீர் தொட்டியை ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து 2 நாளில் நிரப்பும். சரிங்களா? 3 குழாய் வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து, அதை 8 மணி நேரம் தான் அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சரியா? தண்ணி வந்து ஃபில் ஆகும் 8 மணி நேரம் வேலை செய்து 2 நாளில் நிரப்பும் அந்த தொட்டியை. எனில் 4 குழாய்கள் சேர்ந்து ஒரே நாளில் தொட்டியை காலி செய்ய எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்? சரிங்களா? இப்போ 4 குழாய் இருக்கு, அதே தொட்டியில் தண்ணி தான், அதே தொட்டி ஏற்கனவே என்ன தண்ணி இருந்துச்சோ அதே அளவு தண்ணியை இப்போ என்ன பண்ணுறது, ஒரே நாளில் காலி பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். பாருங்க, குழாய் 3 குழாய் 2 நாள் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இப்போ குழாய் 4 குழாய் ஒரு நாள் தான் வேலை செய்கிறாங்க, எத்தனை மணி? சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே என்ன பண்ணலாம், ஏற்கனவே நம்ம நாட்கள் சொன்னோம் இல்லையா, அதே கணக்கு தான். பாருங்க, இந்த 3த்தையும் என்ன பண்ணலாம், அப்படியே பெருக்கிக்கலாம். ஈக்குவல் டு போட்டு இந்த 3த்தையும் பெருக்கலாம். இதில் நம்ம இதை தெரியாதான் எக்ஸ் வச்சுக்கலாம், மீதி இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் ஆகிடும். அப்போ இந்த 3த்தையும் பெருக்கி இந்த 4 × 1 வகுத்துரும். சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், 3த்தையும் பெருக்கிறாங்க, 3 × 2 × 8 பை 4 × 1. ஸோ 4க்கு 8 கிடச்சா 2, 3 2 6, 6 2 12. ஸோ 12 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அது வந்து என்ன இருக்கணும், நமக்கு ஃபில்லாக 12 மணி நேரம் வந்து தொடர்ச்சியாக வேலை செய்யணும். 12 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஒரே நாளில் காலி பண்ண முடியும். சரிங்களா? 11வது கணக்கு. 30 ஆட்கள் 30 நாட்களில் 30 வேலைகளை முடிப்பர் எனில் ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா? அதாவது 30 ஆட்கள் 30 நாட்கள் வேலை செஞ்சு 30 வேலைகளை முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, ஆட்கள் வேலை நாட்கள் 30 ஆட்கள் 30 வேலை 30 நாட்கள். இப்போ ஒரு ஆள் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? சரிங்களா? ரைட். இப்போ இங்கே வேலையை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். ஸோ அதை தான் எளிய முறை தான் பார்ப்போம். பாருங்க, ஆட்கள் 1 பை நாட்கள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கொடுக்கல, அதனால் அது தேவையில்லை, விட்டுடலாம். அப்படி கொடுக்கலன்னா 2 சமம்னு அர்த்தம், அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ ஆட்கள் 2 நாட்கள் 2 வேலை 2. இப்போ இதில் பாருங்கள், ஆட்கள் 1 30 மணி நேரம் 30 ஆட்கள் 30 நாள் வேலை செஞ்சு 30 வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் எத்தனை நாளில் ஒரு வேலையை தான் முடிக்கிறாங்க. அப்போ நாள் 2 தான் நமக்கு வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த 30 அடிச்சிட்டோம்னா ஆன்சர் வந்து 30 இல்லைங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1 1 அதே தான் அடிச்சிட போகிறோம். 30 அடிச்சுட்டா நாள் 2 ஈக்குவல் டு 30. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்னா 30 நாட்கள் ஆகும். அடுத்து 12வது கணக்கு. 6 குயவர்கள் 6 நாட்களில் 6 பானைகளை செய்கிறாங்க. 6 பேர் 6 நாளில் 6 பானை செய்கிறாங்க. அப்போ 12 குயவர்கள் 12 நாட்களில் எத்தனை பானைகள் செய்வார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே பானைகள் செய்கிறாங்களே, அதுதான் ஆக்சுவலாக வேலை இங்கே. சரிங்களா? இங்கே வந்து வேலை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ வேலை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்க. 6 ஆட்கள் 1 நாட்கள் 1 வேலை 1, ஆட்கள் 2 நாட்கள் 2 வேலை 2.
ஸோ ஆட்கள் 1 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆட்கள் 6 நாள் வேலை செஞ்சு 6 பானை செய்கிறாங்க. அதே மாதிரி 12 பேர் 12 நாள் வேலை செஞ்சு எத்தனை பானைகள் செய்வாங்க? வேலை 2 கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான், இதை குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? நமக்கு வேலை 2 தான் வேணும். ஸோ வேலை 2 வந்து வகுத்தல் இருக்குது அந்த பக்கம் ஒன்றும் பெருக்கல் ஆகிடும். அப்போ இந்த 6 குறுக்கு பெருக்கு பண்ணிடலாம். 12 × 12 × 6, இந்த 6 × 6 வந்து வகுத்தல் ஆகிடும். இந்த ஒரு 6 அடிச்சா இந்த ஒரு 6 6 6 × 12 12 24 24 பானைகள் செய்யலாம். ஸோ குறிப்பு பாருங்க, வேலை என்பது பானைக்கு சமம். ஸோ இங்கே வேலைன்றது பானையை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அடுத்து 13வது கணக்கு பாருங்க. 3600 சதுர மீட்டர் நிலத்தை 24 ஆட்கள் 16 நாட்களில் உழுது முடிப்பர். சரிங்களா? எனில் 7600 சதுர நிலத்தை 36 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட்கள் நாட்கள் வேலை கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஆட்கள் நாட்கள் வேலை கொடுத்துருக்காங்க. இங்கே அதே மாதிரி வேலை கொடுத்துருக்காங்க, ஆட்கள் கொடுத்துரு நாட்கள் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எளிய முறையில் தான் போட போகிறோம். பாருங்க, ஆட்கள் 1 நாட்கள் 1 வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 நாட்கள் 2 வேலை 2. ஸோ ஆட்கள் 1 வந்து 24 பேர் 16 நாள் வேலை செஞ்சு 3200 பரப்பு வந்து நம்ம இது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆட்கள் வந்து 36, நாட்கள் 2 வந்து தெரியாது. எவ்வளோ வேலை அப்படின்னா 7600 இல்லைங்களா? ஸோ இப்போ நாட்கள் 2 தான் நமக்கு வேணும். இந்த 7600 அப்படியே குறுக்கு பெருக்கலாயிடும். இந்த 36 அப்படியே வகுத்தலாயிடும். நாட்கள் 2 மட்டும் அந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த 2 0 2 0 அடிச்சிடலாம். இந்த 16க்கு இந்த 32 அடித்தா 2 முறை வரும். இந்த 2க்கு 24 அடித்தா 12, இந்த 12க்கு 36 அடித்தா 3, இந்த 3க்கும் 72க்கு அடித்தா அப்படின்னு பார்த்தா 24. ஸோ 24 நாட்கள் ஆகும். பதினான்காவது கணக்கு. 24 ஆட்கள் சேர்ந்து 123 அடி நீளம் 80 அடி அகலம் 36 அடி ஆழமுடைய குழியை வெட்டினர். 28 ஆட்கள் சேர்ந்து 105 அடி நீளம் 96 அடி அகலமுடைய குழியை வெட்டுகின்றனர் எனில் அதன் ஆழம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இங்கே ஆழம் தான் நமக்கு வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்க, நீளம் அகலம் ஆழம் பை ஆட்கள் 1. ஸோ நீளம் அகலம் ஆழம் 2 பை ஆட்கள் 2. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123 அடி நீளம், அதே மாதிரி 105 அடி பாருங்க 123, அகலம் வந்து 80, ஆழம் 36 பை ஆட்கள் வந்து 24. அதே மாதிரி நீளம் 105, அகலம் வந்து 96, ஆழம் வந்து தெரியாது. ஸோ ஆட்கள் வந்து 28. அவ்வளோதான். இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 105 96 வந்து பெருக்கல் இருக்குது வலது பக்கத்தில், அது இந்த பக்கம் வந்து வகுத்தல் ஆகிடுது. அதே மாதிரி 28 பெருக்கல் போயிடுச்சு. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து 8ஆம் வாய்ப்பால் அடித்தா 5 80, 8 3 24. சரி, இந்த 3க்கு 36 அடித்தா 12. சரிங்களா? அடுத்தது ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னு வச்சுங்களேன், இல்லை 3ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா 4 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 வரும். மறுபடியும் இதை அடித்தோம்னா 8. ஓகேங்களா? அடுத்தது அடித்தோம்னா 5 4 வரும். மீதி இருக்கிறத பெருக்கி எல்லாத்தையும் சிம்ப்ளை பண்ணி வகுத்து போட்டிங்கன்னா இந்த 5க்கும் 105க்கும் அடிக்கலாம். ஸோ 5க்கும் 105க்கும் அடித்தா அப்படின்னா 21 வரும். அடுத்து இந்த 21க்கும் 123க்கும் அடிக்கலாம் இல்லைங்களா? அடிக்க முடியாது. இந்த 121 × 4 பெருக்கி அதை 123 × 28 பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வந்து 7 28 7 அடிக்கலாம். இந்த 7க்கு இதுக்கு அடித்தா தான் 3 வரும். அப்புறம் தான் இதை அடிக்க முடியும். அடித்தா 41 கரெக்டாக வருது. 123 3ஆல் அடிக்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 12 1 3 3 41. ஸோ ஆழம் வந்து 41 அடி. சரிங்களா? நீங்கள் பெருக்கிட்ட கேன்சல் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 15வது கணக்கு. மீனாட்சி என்பவர் ரூபாய் 2500 வங்கியில் செலுத்தும் போது 6 மாதங்களுக்கு 100 ரூபாய் வட்டியாக கிடைக்கிறது எனில் 3200 அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ வட்டி தான் நமக்கு இங்கே கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அசல் நம்ம வந்து மாற்று முறையில் தான் போடுறோம். ஸோ அசல் காலம் 1 பை வட்டி 1, அசல் இன்ட்டு காலம் 2 பை வட்டி 2. சரிங்களா? ஸோ அசல் வந்து 2500 இன்ட்டு 6 பை 100, அதேமாதிரி 3200 இன்ட்டு 9 பை வட்டி 2 இல்லைங்களா? அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த வட்டி 2 தான் வேணும். அப்படியே குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். இந்த 2500 இன்ட்டு 6 வந்து வகுத்தில் ஆகிடும். இந்த 100 வந்து பெருக்கல் போயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த 2 0 2 0 100க்கு அடிச்சிடலாம்.
ஓகே 25 தான் இருக்கும். ஸோ இது அப்படி 25 அப்போல்லாம் அப்படியே அடிக்கலாம். ஒரு 25 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 3200 அதை 25ஆல் வகுக்கிறோம். கரெக்டுங்களா? வந்து ஒரு முறை வரும் 25, மீதி வந்து 7 70 வரும். ஸோ 2 முறை வரும் 50, மீதி 20 200. ஸோ இதை அப்படியே வந்து பெருக்க வேண்டியதான். 3200 25ஆல் வகுக்கிறோம். கரெக்டுங்களா? வகுக்க முடியாது. 25 மீதி வந்து 7 70 50 வரும். மீதி 20, இது ஒரு 0 இருக்குன்னா 200. கரெக்ட். 200 வந்து பார்த்தீங்கன்னா 8 முறை வரும். அப்போ 128. ஸோ 128 இந்த 25 இது 128. மீதி ஏற்கனவே இங்கே 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 6 மட்டும்தான் இருக்குது. 128 × 9/6. ஸோ 192. ஸோ வட்டி வந்து 192. ஸோ 6 மாதத்துக்கு 100 ரூபா வட்டி. ஸோ இங்கே 9 மாதத்துக்கு வந்து 192 ரூபா வட்டி. அதே நேரத்தில் இங்கே அமௌண்ட் வந்து மாறுது, அசல் வந்து மாறுது. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 32 நாட்கள் முடிப்பார்கள். இதை போன்று 2 மடங்கு ஆட்கள் அவ்வேலையை 1/2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு சில ஆட்கள் ஒரு வேலையை 32 நாட்களில் முடிப்பார்கள். சரிங்களா? ஸோ ஆட்கள் வந்து எக்ஸு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்லேயே போட்டுக்கலாம், மாற்று முறையில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஆட்கள் நாட்கள் பை வேலை 1, ஆட்கள் 1 × நாட்கள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 × நாட்கள் 2 × ஸோ ஆட்கள் வந்து எத்தனை பேர் அப்படின்னா தெரியாது. எக்ஸ் இன்ட்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 32 பை வேலை வந்து ஒரு வேலையை. அதே மாதிரி ஆட்கள் வந்து அப்படி 2 மடங்கு ஆகிடுது. அப்படி 2வது முறை பண்ணும்போது 2 மடங்கு அப்படின்னும் போது 2x இன்ட்டு நாட்கள் 2 பை எத்தனை வேலைன்னா பாதி வேலை தான் முடிக்கிறாங்க, 1/2 வேலை தான் முடிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான். ஸோ எங்கள் ஆட்கள் வந்து கொஞ்சம் தெரியாது ஆட்கள் எவ்வளோன்னு. ஆனால் 2 மடங்கு ஆட்கள்னு சொல்கிறாங்க. முதல் முறை செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், அதுக்கடுத்து 2 மடங்கான ஆட்கள் அப்படின்னும் போது முதல் செஞ்சது எக்ஸு, 2வது செஞ்சது 2x அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம நாட்கள் 2 தான் வேணும் இல்லைங்களா? நாட்கள் 2 தான் வேணும். இந்த 1/2 இது 1/2 தலைகீழ போச்சுன்னா 2 மேலே போயிடும். இதோ போயிடுச்சு பாருங்க. ஏன்னா ஒரு வகுத்தல் இருக்குன்னா அது கீழே ஒரு 1/2 ஒரு பின்னம் இருக்குன்னா அது தலைகீழ மாதிரி மேலே போயிடுது. 1/2. சரி, இப்போ நாட்கள் 2 தான் நமக்கு வேணும். அப்போ இந்த 2 இந்த 2x ரெண்டுமே பெருக்கலுக்கு அந்த போனால் வகுத்தல் ஆகிடும். இந்த 2x 2 இதில் இந்த x அடிச்சிடலாம். இந்த 2க்கும் இந்த 2 4 4க்கும் எதுக்கு அடித்தா 8 8 32. அப்போ நாட்கள் 2 வந்து 8. ஸோ ஆன்சர் வந்து 8. ஹலோ வியூவர்ஸ், 20வது கணக்கு. 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிப்பர். 5 நாட்கள் வேலை செய்த பின் 2 ஆண்கள் சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஸோ இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 12 நாளில் முடிக்கிறதுனால மொத்த வேலை வந்து 12. அதில் முடித்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 5 வேலைகள் முடிஞ்சு போச்சு. 5 நாட்கள் வேலை முடிஞ்சிருச்சு. 5 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. மொத்த பங்கு வந்து 12. அதில் 5 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7/12 பங்கு வேலை இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா மீதி 5 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, 7 ஆட்கள் வந்து 7 பேர் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 7 பேர் என்ன பண்ணால் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. சரிங்களா? 7 பேர் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ இருக்கிறது 5 பேர் தான். ஆனால் எவ்வளோ வேலையை முடிக்கணும்? 7/12 வேலை தான் முடிக்க போகிறாங்க. ஸோ எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே போடுற ஃபார்முலா தான். அதாவது ஆட்கள் 1 இன்ட்டு நாட்கள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 பை வேலை 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட்கள் 1 7 இன்ட்டு 12/1 ஈக்குவல் டு 7 இன்ட்டு நாட்கள் பை, ஸோ எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கணும், பை வேலை வந்து 7/12. சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம நாட்கள் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா. ஸோ நாட்கள் ஈக்குவல் டு, ஸோ நாட்கள் இந்த பக்கம் நாட்கள் 2 ஈக்குவல் டு என்ன ஆகும்? இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பண்ணி இந்த 12 கேன்சல் ஆகும்.
ஸோ 49/5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து தகப்பின்னமாக மாற்றினோம்னா 5ஆல் வகுக்கும்போது 9 ஒரு 9 5 45 மீதி 4, அப்போ 4/5 நாட்கள் ஆகும். அடுத்தது 21வது கணக்கு. 12 ஆண்கள் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். 15 பெண்கள் 4 நாட்களில் முடிப்பர் அதே வேலையை. சரிங்களா? 6 ஆண்கள் சேர்ந்து வேலையை தொடங்கி 2 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டனர். எனில் மீதமுள்ள வேலையை 3 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவை? பெண்கள் எத்தனை தேவைன்னு கேட்கறேன் 3 நாள்ல முடிக்கிறதுக்கு. சரி, முதல்ல பாருங்க. ஆண்கள் வந்து 12 பேர் இருக்காங்க. எத்தனை நாள் வேலை செய்யறோம்? 4 நாள் வேலை செய்யறோம். அப்ப 12 48 ஆண்கள் வந்து இருக்காங்கன்னு கணக்கு பண்ணிக்கணும். மொத்தம் ஆண்கள், அதாவது 12 பேர் தான் இருக்காங்க, 4 நாள் தான் வேலை செய்யறாங்க. ஸோ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 பேர் வேலை செய்யறாங்க, 4 நாளைக்கு வந்து 48 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கும் போது 15 பேர். ஸோ அவங்க 4 நாள் வேலை செய்யறாங்க, அதே வேலையை முடிக்கிறாங்க. ஸோ 5 நாங்க 60 ஆட்கள் வேலை செஞ்சிருக்காங்க பெண்கள். சரிங்களா? இதுல 6 ஆண்கள் 2 நாளில் முடித்த வேலை. ஸோ இதுல 6 ஆண்கள் வந்து 2 நாள் வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, விலகிடுறாங்க இல்லைங்களா? தொடங்கி 2 நாட்கள் வேலை செய்த பின் சென்று விட்டனர். அப்போ அவங்க முதல்ல அவங்க அந்த 2 நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 48. அதுல 6 ஆண்கள் தான் வேலை செய்யறாங்க. 48 ஆண்கள் 6 ஆண்கள் தான் வேலை செய்யறாங்க. இன்ட்டு எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 2 நாள் வேலை செய்யறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 2 12 12 48 அடிச்சுன்னா 1/4. ஸோ 1/4 அது 1/4 வேலையை முடிச்சிடறாங்க. அது கால் பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்ப மீதி எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1ல இருந்து இந்த 1/4 வேலையை கழிச்சோம்னா 3/4 வரும். அப்ப மீதி வேலை வந்து என்னன்னா 3/4. இந்த 3/4 வேலையை யாரு செய்யணும் அப்படின்னா பெண்கள் தான் செய்ய போறாங்க. ஸோ அப்போ 3/4 இன்ட்டு பெண்கள் 60 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அது கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 நாட்கள். ஸோ 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 45 வரும். ஸோ 3 நாட்களுக்கு 45 வரும். அப்போ ஒரு நாள் அப்படின்னும் போது 15 வரும். சரிங்களா? 3 நாட்களுக்கு 45 இல்லைங்களா? அப்போ ஒரு நாள் அப்படின்னும் போது 15. சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்று முறை நம்ம வந்து ஆட்கள் நாட்கள் ஒன்று போல அந்த மெத்தட்ல போடலாம். பாருங்க, 15 பெண்கள் 4 நாள் வேலை செய்யறாங்க. எவ்வளோன்னா ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆட்கள் தெரியல, 3 நாள் வேலை செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, 3 நாள் வேலை செய்யணும். எத்தனை வேலை எவ்வளோன்னா 3/4 4ல் 3 பங்கு வேலையை செய்யணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு இப்படி போடலாம். ஸோ இப்படி போடலாம், அதே ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி குறுக்கு பெருக்கு பண்ணால் ஆட்கள் 2 தான் வேணும் இல்லையா? அந்த 3 3 4 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ 15 பேர் நமக்கு தேவைப்படும். பெண்கள் 15 பேர் தேவைப்படும். ஹலோ வியூவர்ஸ், 25வது கணக்கு. ஒரு வேலையை 120 ஆண்கள் அல்லது 200 சிறுவர்கள் முடிக்க இயலும். 150 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையில் குறிப்பிட்ட பகுதியை முடித்து விட்டனர். எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 200 சிறுவர்கள் இருக்காங்க. அதில் 150 சிறுவர்கள் வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டாங்க, பாதி முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற வேலையை வந்து எத்தனை ஆண்கள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல ஆண்கள் வந்து எம்னு எடுத்துக்கிறோம், மேல். சிறுவர்கள் வந்து சி, சில்ட்ரன். இப்போ 120 ஆண்கள் எதுக்கு சமம்னா 200 சிறுவர்களுக்கு சமம் இல்லையா? அது பாரு, 200 சி ஈக்குவல் டு 150 எம். இப்போ இதில் ஒரு சி அப்படின்னு வந்து 200 அந்த பக்கம் போனால் வகுத்துல 120/200 இன்ட்டு எம். சரிங்களா? சரி, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட்ல போடலாம். என்ன அப்படின்னா, சிறுவர்கள் எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க அப்படின்னா 200 சிறுவர்கள் இருக்காங்க. அதில் 150 சிறுவர்கள் வேலையை முடிச்சிருக்காங்க இல்லையா? 150/200. ஸோ அப்போ 3 பங்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ அப்படின்னா 1ல் 3/4 கழிச்சோம்னு வச்சுங்களேன். 3/4ன்றது 3/4 கழிச்சோம்னா 1/4 கால் பங்கு வேலை இன்னும் மீதி இருக்கு. சரிங்களா? அப்போ மீதி வேலை எவ்வளோ அப்படின்னா கால் பங்கு வேலை இருக்கு. இன்ட்டு மொத்த ஆண்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஆண்கள் மொத்தம் இருக்காங்க. மீதி வேலை வந்து 1/4 இன்ட்டு 120. ஸோ இந்த 4க்கு 120 அடிச்சோம்னா நமக்கு 30 வரும். ஸோ 30 ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த மீதி இருக்கிற வேலையை முடிக்கலாம். ஆப்ஷன் டி ஆப்ஷன். ஹலோ வியூவர்ஸ், 17வது கணக்கு. செல்லமுருகன் என்பவர் 5/8 பங்கு வேலையை 10 நாட்களில் முடித்தால் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஸோ வேல்முருகன் 8 பங்கு இருக்கிற வேலையில அதில் 5 பங்கு முடிச்சிட்டாங்க. 5ல 8 இல்லையா? அதாவது 8ல் 5 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. எவ்வளோ நாள்னா 10 நாளில் முடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? சரி, இங்கே பாருங்க. இப்போ இப்போ மீதி வேலையை தான் கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னா 5 8ல், அதாவது 5/8 வேலையை முடிச்சிருக்காங்க இல்லையா? 8ல் 5 பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க. அதை 1லேருந்து கழிச்சிடும். ஒரு வேலை முழுசா ஒரு வேலை 1, அதுலேருந்து 5/8 நம்ம கழிக்கிறோம். இந்த 8 குறுக்கு பெருக்கு பண்ணால் 8
8 மைனஸ் 5 வந்து 3, 3/8. அப்போ மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா 3/8 வேலை ஒன்று மீதம் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வேலை எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 5/8 வேலை. எத்தனை நாள் இது வந்து? ஆக்சுவலாக வேலை இல்லை, நாட்கள். சரிங்களா? நாட்கள் எத்தனை நாட்கள்லாம் 10 நாள் ஆச்சு. இப்போ மீதி இருக்கிற வேலை எவ்வளோ? 3/8 வேலை மீதி இருக்குது. அப்போ அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதான் எக்ஸ். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறல் இது இல்லைங்களா? ஏன்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் போது நாட்கள் அதிகமாகும், இல்லை வேலை குறையும் போது நாட்கள் குறையும் இல்லையா? ஸோ அதனால வந்து இது வந்து நேர்மாறல். ஸோ நேர்மாறல் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். அது அதாவது 5/8 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3/8 இன்ட்டு 10 இல்லைங்களா? இதில் நம்ம எக்ஸ் தான் வேணும். இந்த 8 அடிச்சிடலாம், ஏன்னா ரெண்டுமே வகுத்தில் இருக்க ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அந்த 5 மட்டும் அந்த சைடு கொண்டு போனோம்னா 3 இன்ட்டு 10/5. ஸோ 5க்கு 10 அடிச்சா 2, 3 2 6. ஸோ எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்னா மீதி இருக்கிற வேலையை 6 நாட்களில் முடிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இதை வந்து மற்றொரு முறைன்னு சொல்லிட்டு மாற்று முறையில் போடுற பாருங்க. இப்போ 5 பங்கு வேலையை முடிய 10 நாட்கள். ஏன்னா 5/8 தான் நம்ம, அதாவது 8ல் 5 பங்கு வேலை முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 5 பங்கு வேலை முடிய எவ்வளோ நாள் ஆகுது? 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு பங்கு வேலை முடியறதுக்கு எத்தனை? 2 நாள் ஆகும். ஏன்னா 5 பங்கு வேலை 10 நாள்னா அப்போ ஒரு பங்கு வேலைன்னா 2 நாள் கணக்கு. அப்போ நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்க வேண்டியது 3 பங்கு வேலை தான் முடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா 3/8 வேலை மீதி இருக்கு. அப்போ 3 பங்கு வேலை தான் இருக்கு மீதி. அப்போ 3 × 2 என்ன வரும்? 6. அப்போ 6 நாட்கள் தேவை. ஸோ இப்படியும் போடலாம். அடுத்தது 18வது கணக்கு. 660 ஆட்கள் ஒரு நாளில் 6 மணி நேரம் வீதம் வேலை செய்து 25 நாட்களில் ஒரு வேலையில் 1/4 பங்கு வேலையை செய்து முடித்தனர் எனில் மீதமுள்ள வேலையை ஒரு நாளில் 12 மணி நேரம் வீதம் வேலை செய்து 30 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் அதிகம் தேவைப்படுகிறார்கள்? ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட்கள் கொடுத்துருக்காங்க, நாட்கள் கொடுத்துருக்காங்க, எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்னா வேலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மீதமுள்ள வேலை மீதம் எவ்வளோ வேலை இருக்குது? 1/4 வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி எவ்வளோ வேலை இருக்குன்னா 1லேருந்து 1/4 கழிக்கலாம். 1லேருந்து 1/4 கழிச்சுன்னா 4 குறுக்கு பெருக்கு பண்ணிங்கன்னா 4 மைனஸ் 1/4. அப்போ 3/4 வேலை மீதி இருக்குது. அதாவது 1/4 பங்கு வேலை முடிஞ்சிருக்கு, இன்னும் 3/4 பங்கு வேலை இருக்குது. 3/4 வேலை இருக்குது மீதி இல்லைங்களா? அந்த வேலையை எவ்வளோ நேரம் பண்ண போகிறோம்? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செய்ய போகிறோம் வேலை. அதே மாதிரி 30 நாட்களில் செய்து முடிக்கணும். அப்படின்னா ஆட்கள் எத்தனை தேவைன்னு தான் கேட்குறாங்க கொஸ்டின் இல்லைங்களா? பாருங்க மீதமுள்ள வேலை வந்து 3/4. பாருங்க ஆட்கள் 1, மணி 1, நாள் 1 பை வேலை 1. முதல் பாருங்க ஆட்கள் எத்தனை பேர் அப்படின்னா 660. எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள்னா 25 நாள் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னு 1/4 வேலை முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் வர ஆட்கள் 2 எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்கன்னா 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. 30 நாள் வேலை செய்கிறாங்க. இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா 3/4 வேலை இருக்குது. இதில் ஆட்கள் மட்டும் தெரியல, அவ்வளோதான். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்களேன். இந்த 4க்கு 4 அடிச்சிடலாம் இல்லைங்களா? இப்போ நமக்கு இந்த ஆட்கள் 2 தான் வேணும். அப்போ இந்த 12, 30 இது இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும். அதேமாதிரி இந்த 3 வந்து பெருக்கல்ல போயிடும் இல்லைங்களா? ஸோ அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். பாருங்க இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இது பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த 4 அடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 3க்கு 3 அடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு 12 2 அடிச்சுன்னா இது வந்து 33 வரும். 33 × 25 வந்து பார்த்து 825 ஆட்கள் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் இப்போ எவ்வளோ பேர் நமக்கு தேவை அப்படின்னா ஏற்கனவே 660 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு அந்த மீதி இருக்கிற வேலை செய்யறதுக்கு 825 பேர் தேவை இல்லைங்களா? ஆனால் இருக்கிறது 660 பேர். ஸோ 825 660 165 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை இருந்தால் தான் நம்ம வந்து முடிக்க முடியும். அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும். சரிங்களா? அடுத்து 19வது கேள்வி. 20 ஆட்கள் ஒரு வேலையில் 1/3 பங்கு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள் எனில் மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிக்க எத்தனை ஆட்கள் அதிகம் தேவைப்படுவார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து ஆட்கள் வந்து 20. எத்தனை நாளில் முடிக்கணும்? 20 நாளில் முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தது வேலை வந்து 1/3 பங்கு வேலை வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ மீதி வந்து எவ்வளோ பங்கு வேலை இருக்குது அப்படின்னா 2/3 பங்கு வேலை இருக்கும். ஏன்னா 3ல் 1 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ 2 பங்கு வேலை இருக்கும் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ 2/3 பாருங்க ஆட்கள் வந்து 20 பேர். வேலை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 1 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் அது 1 பங்குன்னு எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிறது 2 பங்கு வேலை இருக்கு இல்லையா? அதனால் அது 2 பங்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வேலை வந்து 1 பங்கு முடிஞ்சிருக்கு, 20 நாளில் முடிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் எத்தனை ஆட்கள் இருந்தால் 2 பங்கு வேலையை 25 நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே.
இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்கள் 1 ஆட்கள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 பை வேலை 2. ஸோ இது எல்லாமே தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 20 இன்ட்டு 20 பை 1 பை 3 இல்லைங்களா? அதே மாதிரி ஆட்கள் 2 இன்ட்டு 25 பை 2 பை 3. ஸோ இந்த 3 அடிச்சிடலாம். இப்போ நம்ம ஆட்கள் 2 தான் வேணும், இந்த 25 இந்த பக்கம் இந்த வகுத்தல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 குறுக்கு பெருக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ இந்த 3 அடிச்சிடலாம். இந்த 20க்கு 5 வேப்பல் அடிச்சுன்னா 5 முறை வரும், இங்கே 4 வரும். அடுத்தடுத்து இந்த 5 அப்படியே அடிச்சோம்னா 4 முறை. ஸோ 4 16 12 32. ஸோ 32 ஆட்கள். ஓகேங்களா? கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் 32 பேர் மொத்தமாக தேவை. அந்த வேலையை முடிக்க 2 பக்கம் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைன்னா 32 பேர் தேவை. ஆனால் இப்போ ஏற்கனவே 20 பேர் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ கூடுதலாக எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னா 32 மைனஸ் 20 12 பேர் நமக்கு கூடுதலாக தேவைப்படுறாங்க. ஹலோ வியூவர்ஸ், 22வது கணக்கு. ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து 4 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள். இதே வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து ஒரே நாளில் முடிப்பர் எனில் ஆணுக்கும் சிறுவருக்கும் இடையான திறமை விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் வந்து நம்ம எம்ன்னு எடுத்துக்கோம், மேல். சிறுவர்கள் வந்து சி, சில்ட்ரன் எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா 5 ஆண்கள் 2 சிறுவர்கள் ஒரு வேலையை செய்கிறாங்க சரிங்களா? அதே வேலையை ஒரு ஆண் ஒரு சில்ட்ரன் 4 நாளில் செய்கிறாங்க. அதே வேலையை ஒரு வேலை தான், அந்த வேலையை 4 நாளில் செய்கிறாங்க. யாருன்னா ஒரு ஆண் ஒரு சில்ட்ரன் 2 பேரும் சேர்ந்து. இப்போ இந்த ஒரு நாள் செய்யறதுனால அது 1ஆல பெருக்குங்க. 5m + 2c × 1 ஈக்குவல் டு, அதே மாதிரி ஒரு m + 1c × 4, ஏன்னா 4 நாள் அப்படின்றதால இந்த 1ஆல பெருக்குனா அதே தான் வரும். இங்கே வலது பக்கம் வந்து 4ஆல பெருக்குனா 4m, 4 × 1 வந்து 4c அப்படின்னு வரும். ஸோ எம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா சிலாம் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 4m லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் -4m, இந்த 2c வலது பக்கம் கொண்டு போனால் -2c. 5mல 4m போச்சுன்னா 1m, 4cல 2c 2c. இப்போ என்ன பண்ணலாம்னா m/c சரிங்களா? இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம், ஈக்குவல் டு 2/1. ஏன்னா அவங்க விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ விகிதம் என்னும்போது m/c ஈக்குவல் டு 2/1. அப்போ m/c ஈக்குவல் டு 2:1. ஸோ இதுதான் ஆண்களுக்கும் சிறுவருக்கும் உள்ள விகிதம். ஸோ ஆப்ஷன் வந்து சி. அடுத்த கணக்கு பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள். அதே வேலையை 10 சிறுவர்கள் 14 நாட்களில் முடிப்பார்கள். வேலை ஒன்று தான், ஆனால் அதை 10 பெண்கள் செய்கிறாங்க 7 நாளில், 10 சிறுவர்கள் செய்கிறாங்க 14 நாளில். எனில் 5 பெண்கள் மற்றும் 10 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ 5 பெண்கள் 10 சிறுவர்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்து எத்தனை நாளில் அதே வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே வந்து பெண்கள் வந்து நம்ம டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம், உமன். சிறுவர்களை சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 10 உமன் 7 நாளில் வேலை செய்கிறாங்க. அதே மாதிரி 10 சில்ட்ரன் அதே வேலையை 14 நாள் செய்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சமப்படுத்துங்க. அதாவது 10W × 7 ஈக்குவல் டு 10c × 14 சரிங்களா? இதில் 10 × 7 வந்து பார்த்தீங்கன்னா 70W ஈக்குவல் டு 10 × 14 140. இந்த 0 கேன்சல் பண்ணால் இந்த 7க்கும் 14 கிடைச்சோம்னா 2. ஒரு W ஈக்குவல் டு, அதான் W ஈக்குவல் டு என்ன ஆகுனா 140c/70 கேன்சல் பண்ணோம்னா 2c. அதாவது ஒரு உமன்றது 2 சில்ட்ரனுக்கு சமம்னு அர்த்தம். அதுதான் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் 2 சிறுவர்களுக்கு சமம் அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா? அப்போ ஒரு பெண் 20 சிறுவர்களுக்கு சமம்னா அப்போ 5 பெண்கள் எத்தனை பேருக்கு சமம் அப்படின்பா 10 சிறுவர்களுக்கு சமம் இல்லையா? ஒரு பெண் 2 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 5 பெண் வந்து 2 10 10 சிறுவர்களுக்கு சமம். இப்போ எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 பெண்கள் 10 சிறுவர்கள் சேர்ந்தானே ஒரு வேலையை செய்யறாங்க. அப்போ அந்த 5 பெண்களை சிறுவர்களா மாத்தணும்னா 10 சிறுவர்னு ஆயிடுமா? ஏன்னா 5 பெண்கள் 10 சிறுவர்கள், ஏற்கனவே ஒரு 10 சிறுவர்கள், அப்போ மொத்தம் 20 சிறுவர்கள் அப்படின்னு ஆயிடும் சரிங்களா? அதாவது இங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 பெண்கள் 10 சிறுவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 5 பெண்களை சிறுவர்களா மாற்றும் போது 10 சிறுவர்கள் ஆயிடும். இது ஒரு 10, மொத்தம் 20 பேர் சேர்ந்து செய்யற மாதிரி ஆயிடும். சிறுவர்கள் செய்யற மாதிரி இருந்தா 20 பேர் செய்யறாங்க சரிங்களா? எதுக்காகனா இங்க பாருங்க, சிறுவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 சிறுவர்கள் 14 நாள் அந்த வேலையை செஞ்சாங்க. இப்போ 20 சிறுவர்கள் ஆயிப்போச்சு. அதான் அந்த 5 பெண்களை தான் சிறுவர்களா மாத்திட்டோம். இப்போ 20 சிறுவர்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து எதிர்மாறல்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே பெருக்கலாம். 10 × 14/20. ஸோ எதிர்மாறல் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு 0 கேன்சல் ஆனால் 2யும் 14யும் அடிச்சோம்னா 7. அப்போ 7 நாட்கள்ல முடிக்கலாம். அடுத்தது பாருங்க, 24வது கணக்கு. 3 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பர் எனில்
அதே வேலையை 8 ஆண்களும் 4 பெண்களும் சேர்ந்து செய்தால் எத்தனை நாட்கள் முடிக்கலாம்? ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஆண்கள் பெண்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிறது 3 ஆண்கள் இல்லைன்னா 6 பெண்கள், எது வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்க, 3 ஆண்கள் வேலையை செய்து முடிக்க 40 நாள் ஆகுது, கரெக்டுங்களா? அதே 6 பெண்கள் வேலை முடிக்க 40. அப்ப ரெண்டுத்தையும் சமப்படுத்தணும்னா 3 ஆண்கள் ஈக்குவல் டு 6 பெண்களுக்கு சமம், இல்லைங்களா? அப்போ ஒரு ஆண்ன்றது என்ன வரும், இந்த 3 அந்த பக்கம் வந்து வகுத்தல் ஆயிடும். ஸோ 6/3 வந்து என்ன, 2. அப்போ ஒரு ஆண் வந்து 2 பெண்களுக்கு சமம். ஏற்கனவே நம்ம சிறுவர்கள் சமம் பார்த்தோன்னே அதே கணக்கு, அதே மாதிரி தான். இப்போ என்ன இது பண்றோம்னா, கடைசியா என்ன சொல்றாங்கன்னா 8 ஆண்கள் 4 பெண்கள் சேர்ந்து செய்றாங்க. சரிங்களா? 8 ஆண்கள் 4 பெண்கள். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆண்களா மாத்துங்க, இல்லை எல்லாத்தையும் பெண்களா மாத்திக்கலாம். ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா 8 ஆண்கள் எல்லாத்தையும் பெண்களா மாத்திக்கலாம். 8 ஆண்கள் பிளஸ் 4 பெண்கள், 4 பெண்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த 8 ஆண்களை பெண்களா மாத்தினா 2ஆல பெருக்கலாம், 8 2 16. அப்ப 16 பிளஸ் ஒரு 4 வந்து 20 பெண்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம பெண்கள் வந்து 20ஆ மாத்திட்டோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 6 பெண்கள் 40 நாள்ல வேலை செய்வாங்க, இல்லைங்களா? 40 நாள் ஆகும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. 6 பெண்கள் இல்ல 3 ஆண்கள் எடுத்துட்டோம்னா இங்க இதையும் ஆண்களா மாத்தணும். சரி, அதை விட பெண்களா மாத்துறது ஈஸி, அதனால அப்படி பண்ணிடும். 6 பெண்கள் 40 நாள்ல வேலை செய்வாங்க. அப்போ 20 பெண்கள் எத்தனை நாள்ல வேலை செய்வாங்க? ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எதிர்மாறல் அப்படியே பெருக்கலாம். 6 × 40/20. 6 × 40/20. ஸோ 0 அடிச்சு கேன்சல் பண்ண 2. 6 2 12. ஸோ 12 நாட்கள் ஆகும். 20 பெண்கள் செஞ்சாங்கன்னா ஸோ 12 நாட்கள்ல முடிப்பாங்க.